நிகிதா வணக்கம். நிச்சயமாக தமிழகத்தின் பல்வேறு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், அதாவது ஆர்டிஓ அலுவலகங்களில் காலியாக உள்ள ஆர்டிஓ பணியிடங்களால் பொதுமக்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் சந்திக்கும் சிரமங்களை தவிர்க்கும் பொருட்டு தகுதியான அதிகாரிகள் முழு பொறுப்பில் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளனர். அதற்குரிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் திருமதி சிஜி தாமஸ் வைத்தியன் IAS இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 28 ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு ஆர்டிஓக்கள் பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆர்டிஓ அலுவலகங்களில் பணிகள் தேக்கம் மற்றும் பொதுமக்களின் கால விரயத்தை தவிர்க்கும் இந்த நடவடிக்கை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்களால் பொதுமக்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் சந்தித்து வந்த சிரமங்களை தவிர்க்கும் வகையில் 28 ஆர்டிஓ அலுவலகங்கள் மற்றும் சோதனை சாவடி அமலாக்க பிரிவுகளுக்கு முழு கூடுதல் பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசின் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் சிஜி தாமஸ் வைத்தியன் IAS இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். காலியாக உள்ள பணியிடங்களின் தன்மைக்கு ஏற்றவாறு நேர்முக உதவியாளர்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் நிலை 1 இருக்கும் அதிகாரிகள் மற்றும் அருகில் உள்ள ஆர்டிஓ அலுவலகங்களில் பணியாற்றும் ஆர்டிஓக்கள் முழு பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி தமிழகத்தில் அம்பத்தூர், சென்னை வடக்கு, சென்னை மத்தி, பெத்திக்குப்பம் சோதனை சாவடி, சென்னை தென்மேற்கு, தாம்பரம், சென்னை தென்கிழக்கு, சென்னை அமலாக்க பிரிவு, கடலூர், உளுந்தூர்பேட்டை, ஓசூர், ஈரோடு, ஆத்தூர், சங்ககிரி, சேலம் அமலாக்கம், கரூர், திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, அரியலூர், ஸ்ரீரங்கம், கோயம்புத்தூர் மத்தி மற்றும் திருப்பூர் தெற்கு, திருப்பூர் வடக்கு, கும்பகோணம், புதுக்கோட்டை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவில் ஆகிய 28 இடங்களுக்கு ஆர்டிஓக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை பல இடங்களில் முழு நேர ஆர்டிஓ இல்லாத நிலையில் அருகில் உள்ள மற்றொரு மாவட்டம் அல்லது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணியாற்றும் ஆர்டிஓக்கள் கூடுதல் பொறுப்பாக அந்த அலுவல்களையும் கவனித்து வந்தனர். இதனால் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அலுவலகங்களின் பணிகளை கவனிக்க வேண்டிய நிலை ஆர்டிஓக்களுக்கு ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ அலுவலகங்களில் தினசரி நடைபெறும் பணிகளை முழுமையாகவும் தொடர்ந்து கண்காணிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்பட்டது. குறிப்பாக ஓட்டுநர் உரிமம் வழங்குதல், வாகன தகுதி சான்றிதழ் வழங்குதல், வாகன சோதனைகள், ஓட்டுநர் தேர்வுகள், 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கான தினசரி ஆய்வுகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தாமதமாகி வந்ததாக பொதுமக்கள் தரப்பில் பல்வேறு புகார்கள் எழுந்தன. இதனால் ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்கள் ஒரு பணிக்காக பல நாட்கள் தொடர்ந்து ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன் மூலம் பொதுமக்களின் நேரமும் பணமும் வீணாகுவதாகவும் பணிகள் தாமதமாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து சத்தியம் தொலைக்காட்சியும் விரிவாக பல செய்திகளை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் பொறுப்பை ஏற்படுத்தும் வகையில் தற்போது 28 இடங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த மேலும் விவரங்களை பார்த்தோம் என்றால், சமீப காலமாக தமிழகத்தின் பல்வேறு ஆர்டிஓ அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி இடைத்தரகர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. ஆர்டிஓ அலுவலகங்களில் பொறுப்பு அதிகாரிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆர்டிஓ அலுவலகங்களை கவனித்து வந்ததால் நிர்வாக கண்காணிப்பில் ஏற்படும் சிரமங்கள் மற்றும் லஞ்ச புகார்களுக்கு இடமளிக்கும் சூழல் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இருந்தும் போக்குவரத்து துறைக்கு பரிந்துரை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின்படி சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ அலுவலகங்களில் நிர்வாக பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதுடன் பொறுப்பு ஆர்டிஓக்கள் ஓட்டுநர் தேர்வு மற்றும் அனைத்து பணிகளையும் உடனடியாக கவனித்து காலதாமதம் பொதுமக்களுக்கு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிதாக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகள் உடனடியாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் டிரான்ஸ்போர்ட் ஆணையரான சிஜி தாமஸ் வைத்தியன் தெரிவித்துள்ளார். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.